பரிசுத்த ஆவியானவரே, இந்த இடத்துல நீர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் சிநேகிக்கிற பரிசுத்தம் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் உண்டாகட்டும் ஐயா. எங்களுடைய அக்கிரமங்களை பாவங்களையும் ஒரு விசையாய் தயவாய் மன்னித்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல வெண்மையாகும் சொன்னீங்களே ஏசப்பா. அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும் சொன்னீங்களே. எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய தூய இரத்தத்தினாலே ஒரு விசையாய் கழுவி சுத்திகரிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியாளை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பே. திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பே. மிகுந்த கனி கொடுப்பே, கொடுப்பே. நான் உம் சீடனாயிருப்பேன், நான் உம் சீடனாயிருப்பேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா, ஏசையா, ஏசையா, ஏசையா. நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து புள்ளி. நடந்தா என்னை சூழ்ந்து புள்ளி. என் வழிகளெல்லாம் நீரறிவி, வழிகளெல்லாம் நீரறிவி. எல்லாமும் கிருபை ஐயா, எல்லாம் உம் கிருபை. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, 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 ஏசையா. ஆமென் ஆண்டவரே. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்க இங்கே வரலப்பா. தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படி இந்த இடத்துல நம்முடைய பிள்ளைகள் கூடி வந்திருக்கிறாங்கப்பா. மகா தீர்க்கதரிசியானவருடைய சத்தம் இந்த இடத்துல தொனிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அடியாளுடைய வலது பக்கத்திலே நீ நின்று கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மகா தீர்க்கதரிசியானவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் இந்த இடம் முழுவதையும் நிரப்பி இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பொல்லாத சத்துருவின் எதிர் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே பாதாளத்திலே சுட்டரிக்கப்பட்டு போகட்டும். நீர் வெளிப்படுவீராக. நீதியாளின் இருதயத்தை திறந்த தெய்வம், உடைய வேத வார்த்தைகளை உடைய பிள்ளைகள் கேட்கும்படிக்கு உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை திறப்பீராக. அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியட்டும். நல்ல நிலத்தில் விழுந்த விதையைப் போல 1 30 60 100 பலன் கொடுக்க ஆவியானவர் கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை செய்ய வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய இரக்கத்திற்காய் கெஞ்சி நிற்கிறோம். உடைய தயவிற்காய் கெஞ்சி நிற்கிறோம். உடைய கோபம் ஒரு நிமிஷம் ஐயா, உடைய தயவோ நீடிய வாழ்வையா. உடைய தயவினால நீர் எங்கள் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர் ஆண்டவரே. உடைய முகத்தை மறைத்து கொண்ட போதோ நாங்கள் கலங்கினவர்களானோம் ஆண்டவரே. உடைய முகத்தை எங்களுக்கு மறையாதேயும் ஆண்டவரே. சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். உடைய சமூகத்தில் வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். இங்கே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த புதிய வருடம்
மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரை என் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்ன கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் இந்த புதிய வருடத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய கண்கள் வைக்கப்பட்டிருப்பதாக. நான் என் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன் சொன்னாரே, என் வாசஸ்தலத்திலிருந்து கண்ணோக்குவேன் சொன்னாரே. இந்த புதிய வருடத்தில் அவர் தம்முடைய பட்சத்திலிருந்து உங்கள் ஒவ்வொருவரையும், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு சிறியோர் பெரியோர் குழந்தைகள் எல்லாரையும் கர்த்தர் கண்ணோக்குவாராக என்று நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஊழியக்காரியாய் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த புதிய வருடத்திலே நம்ம என்னென்னலாம் நம்மளை சூழ்ந்து இருக்குது, நம்மளை என்னென்னலாம் கர்த்தருடைய முதலாவது நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய காருண்யம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். காருண்யங்கிற வேர்டு இங்கிலீஷில் விட தமிழில் தான்ப்பா சூப்பர் வேர்டு. அன்பு, பாசம், தயவு, இரக்கம், கிருபை எல்லாம் உள்ளடக்கியது. பட்சமாய், அந்த பட்சம் அன்பை விட அடுத்த வேர்டு பாருங்களேன், பட்சமாய் விசாரித்தான். யோசேப்பு தன்னுடைய சகோதரர் மேல் பட்சமாய் பேசினான். இந்த பட்சங்கிற வேர்டு ரொம்ப ஒரு, அது எப்படி சொல்றதுல, பாசம் எல்லாம் கலந்த வார்த்தை தான். என்னதுப்பா? காருண்யம். இறைவனுடைய பூமி முழுவதும் ஆண்டோடைய வார்த்தை கூறுகிறது, நம்முடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம அழியாமல் இருக்கிறோமே, அது அப்பாவுடைய காருண்யம். அப்பா என்னைக்கோ நம்ம அழிஞ்சிருக்கணும். நம்ம அக்கிரம செய்கைக்காரர்கள், நம்முடைய அக்கிரமத்தெல்லாம் ஆண்டவர் நினைக்கவே இல்லை. அவருடைய கிருபையினால் இந்த இடத்துல, நம்முடைய ரத்தத்தினால நம்முடைய தகுதி இந்த இடத்துல உண்டாகி இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம எதுவுமே நம்ம தகுதியே கிடையாது. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாகி இருக்கிறது. ஹல்லேலூயா. முதலாவது நம்ம பார்க்க போகிறோம், அவருடைய சூழ்ந்து கொள்ளும் காருண்யம். காருண்யம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். ரெண்டாவது, அந்த காருண்யம் நம்மளை என்ன செய்யுமா? இழுத்து கொள்ளும் காருண்யம். மூன்றாவது, அவருடைய காருண்யம் நம்மை பெரியவனாக்கும். ஹல்லேலூயா. இதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம் ஆவியானவருடைய ஒத்தாசையோடு. முதலாவது நம்ம பார்க்க போகிறோம் சங்கீதம் 5:12. கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னை கேடகத்தினால் சூழ்ந்து கொள்வே. இன்னொருத்தவங்க வாசிங்க பாப்பா. கர்த்தாவே, நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னை கேடகத்தினால். ஹல்லேலூயா. தாவீது ராஜா சொல்றாரு அதுக்கு முந்தின வசனத்தில், உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. யாரெல்லாம் உங்களை நம்புகிறாங்களோ ஆண்டவரே, அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், என்னாலும் கம்பீரிக்கணும். நீங்கள் அவங்கள காப்பாற்றுவீங்க. உங்களுடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உண்மையில் களி கூறுவார்களாகன்னு சொல்லிட்டு, நீதிமானா யாருப்பா? ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட நம்ம ஒவ்வொருவரையும் ஏசப்பா நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? அக்கிரமக்காரர்களாக இருந்தோம், தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை நம்முடைய ரத்தத்தினாலே நம்மை உயிர்ப்பித்தார், பரிசுத்த ஆவியினாலே நம்மை உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. இன்றைய நாளிலே நாம் நீதிமானா இருக்கிறோம்னா அவருடைய சுத்த கிருபை. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை என்ன செய்கிறாராம்? ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் நம்ம என்ன செய்கிறாராம்ப்பா? சூழ்ந்து கொள்கிறார். உன்னை எப்படி சூழ்ந்திருக்கிறாரு ஏசப்பா? சொல்லு. காருண்யம், மறக்காத. காருண்யம் என்னும் கேடகத்தினால உங்களையும் என்னையும் அவர் சூழ்ந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை கூறுது, என் நீதி, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். நம்ம ஒரு இடத்துக்கு நடந்து போகிறோம்னா கர்த்தருடைய மகிமை நம்மளுக்கு பின்னாடி என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவர் பகலிலே மேகஸ்தம்பமாய் இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் நம்மளுக்கு முன் செல்கிறார். நம்மளுக்கு பின்னாடி அவருடைய the glory of the Lord நம்மளை என்ன செய்யுது? shall protect you. நம்மளை என்ன செய்யுது? ப்ரொடெக்ட் பண்ணுது, நம்மளை பாதுகாக்கிறது. நம்முடைய கர்த்தருடைய மகிமை நம்மளை என்ன செய்யணும்? நம்மளை பாதுகாக்கும். அவர் என்ன செய்கிறாரா? காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்கிறார். வேற என்னென்னலாம் நம்மளை சூழ்ந்து இருக்குதான்? சங்கீதம் 32:7. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நீங்கள் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீங்கப்பா,
என்னை நீர் இக்கட்டுக்கு என்னென்னலாம் துன்பம் இந்த உலகத்தில் வருதோ எல்லா துன்பத்திற்கு விலக்கி காத்து என்னை என்ன சூழ்ந்து கொள்கிறது? ரட்சணிய பாடல்கள். ஹல்லேலூயா. அவர் நம்மை ரட்சிக்கிற பாடல்கள், நம்மை காப்பாற்றுகிற பாடல்கள் நம்மை சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 32:10, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். வாசி சங்கீதம் 32:10, நீ ஓட வாசி. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிற ஒவ்வொருவரையும் கிருபை சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளும். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் தேவன் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவார். என்ன ஒருத்தன் நிந்திச்சுக்கிட்டு இருக்கான், அந்த நேரத்தில் என்ன நடக்குமா? பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தம்முடைய கிருபையையும் தம்முடைய சத்தியத்தையும் அனுப்புவார். அவருடைய கிருபை என்னை சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்கிறது. அவருடைய சத்தியம் எனக்கு கேடகமாய் சூழ்ந்திருக்கிறது. தாவீது ராஜா சொன்னாரே, அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாகும். எதுங்க கேடகம்? இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கோம், பிரசங்கியில் சொல்லப்பட்டிருக்கோம் 7:12. பிரசங்கி 7:12. ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம். ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும், இதுவே அறிவின் மேன்மை. ஞானமும் ஒரு கேடகம். ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறாரா, அது ஒரு கேடகம். மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும் சொல்லப்பட்டிருக்கு. ஞானத்தினால என்ன செய்யலாம்? ஒரு துன்பத்தை விட்டு நம்ம தப்புறதுக்குரிய ஞானம். என் சத்துருக்களிலும் என்னை அதிகமான ஞானம் உள்ளவன் ஆக்குகிறீர். காரணம் என்ன? உடைய வேதத்தில் நான் பிரியமாய் இருக்கிறபடியால் கர்த்தர் என்ன செய்வானா? சத்துருக்களிலும் ஞானம். எனக்கு போதித்த முதியோர்களை விட ஞானம், எனக்கு போதித்த பாஸ்டர்ஸை விட ஞானம். எப்பொழுது? கர்த்தருடைய வேதத்தில் ஒரு மனிதன் பிரியமாய் இருக்கும் பொழுது, இரவும் பகலும் பிரியமாய் இருக்கும்போது, தியானமாய் இருக்கும் பொழுது. வேத வார்த்தையின் மேல பிரியமாய் இருக்கிறாயா, இல்லை தூக்கி எறிகிறாயா? உயிருக்கு உயிராய் நேசிக்கிறீங்களா? உயிரினும் மேலாய் ஆண்டவருடைய வார்த்தையை நீ நேசிக்கிறாயா? வாலிப தம்பி தங்கச்சி, இது அப்பா உனக்கு எழுதி கொடுத்த லவ் லெட்டருங்க. நீ எந்த லவ் லெட்டரை வாசித்துட்டு இருக்க? ஒரு வாலிபனுடைய மாய்மாலமான அன்பான வார்த்தையா, ஒரு வாலிப தங்கச்சியுடைய மாய்மாலமான வார்த்தையா? இதுதாங்க உண்மையான வார்த்தை. என் பிரியமே, என் சகோதரியே, என் மணவாளியே, என் உத்தமியே, கதவை திற. என் மகனே மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா. தந்திருக்கிறியா? ஹார்ட் யார்ட்ட தந்திருக்க? நீ இருதயத்தை நீ கர்த்தருக்கு தந்திருக்கிறாயா? நீ தந்திருந்தேனா யார் வந்து ஐ லவ் யூ சொன்னா? நான் ஏற்கனவே ஒரு ஆளுக்கு நான் கொடுத்துட்டேன் நீ சொல்லிடுவேன். கொடுக்க முடியாது. என் இருதயம் முழுவதும் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. சொல்ல முடியுமா? தாவீது ராஜா சொன்னாரே, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாதி ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்கிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. ஹல்லேலூயா. அருள் பொழிகிற உதடுகளை உடையவர். உன்னை என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பார். மகனே மகளே, உன் இருதயத்தை கர்த்தருக்கு தா. பெரியவராக இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி. நீ உலகத்திற்கு சாத்தானுக்கு உன் இருதயத்தை விட்டு போட்டிருந்தால் இன்று நீ கர்த்தருடைய கரத்திலே வந்துவிடு. இன்றைய அனுக்கிரக காலம், இன்றைய இரட்சணிய நாள். ஞானம் கேடகம், திரவியம் கேடகம், அவருடைய வார்த்தை கேடகம், அவருடைய இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிற கர்த்தர். என்னை ஒருவன் நிந்திக்கும் பொழுது கிருபையையும் சத்தியத்தையும் அனுப்புகிற கர்த்தர். அவருடைய கிருபை, அவருடைய பாசம், அவருடைய காருண்யம் உங்களையும் என்னையும் சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்கிறது. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது, சங்கீதம் 34:7. யார் சூழ்ந்து கொள்றாங்களா? கர்த்தருடைய தூதன்
அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்கிறாரா, அந்த ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட், கர்த்தருடைய தூதன் யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறாங்களோ, நம்மளுக்கு விரோதமாக ராணுவமே வரட்டுமே. தாவீது ராஜா சொல்கிறார்ல, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என்மேல் ஒரு யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். காரணம் என்ன? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன்? தயவுசெய்து இந்த புதிய வடத்தில் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தம்பி தங்கச்சி பெரியவங்க, அக்கா அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாரையும் நான் சொல்வேன், தேவனுடைய வார்த்தையை நீ நேசிப்பாயா? தேவனுடைய வார்த்தையை நீ நேசிப்பாயா? தேவனுடைய வார்த்தையை நீ கனமனுவாயா? மற்றவங்க சொல்கிற மாதிரி இந்த வாலிப வயசில் அப்படி தான் இருப்பான், அப்படி தான் இருப்பானா, அப்படி தான் உன் லைஃபு. நீ எவ்வளோ தூரம் நீ ஆண்டவரை நேசிக்கிறியோ அதுதான் உன்னுடைய எதிர்காலம், உன் ஃபியூச்சர். நீ ஒன்றுமே இல்லை, கூமுட்டையாக இருக்கலாம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும், என் அப்பனால் ஆகும். அவர் மேன்மைப்படுத்துவார் ஐயா. ஆட்டு தொழுவங்களிலிருந்து பிரித்தெடுத்தாரே இடையனை, அவர் கோமகனாய் மாற்றுவார், அரியணையில் ஏற வைப்பார். சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிற கர்த்தர், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற கர்த்தர். மனமேட்டிமையாய் இருக்காதே, தேவனுடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணாதே, தூக்கி எறியாதே. கர்த்தருடைய வார்த்தை கனமண்ணு, தகப்பனை தாயை கனமண்ணு. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டே இருக்கிறது, அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு சின்ன செயலையும் தேவனுடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. என் கண்களும் என் செவியும் என் வாசஸ்தலத்தின் மேல் எப்பொழுதும் இருக்கும் சொன்னாரே. அவர் தம்முடைய கண்களை தம்முடைய பிள்ளைகளை விட்டு விலக்க மாட்டார் ஐயா. உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொல்லி இருக்கிறார். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16-17. அதற்கு அவர் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். இதில் ஒரு இன்சிடென்ட் இருக்குது பாப்பா. இன்சிடென்ட் என்னன்னா, 8வது வசனம் வாசிங்க. அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக என்ன செய்கிறான்? யுத்தம் பண்ணணும்னு சொல்லி தன்னுடைய ஊழியக்காரர்களோட ஆலோசனை பண்ணுறான். இந்த ஸ்தலத்தில் இந்தந்த பிளேஸில் நம்ம பாளையம் இறங்கணும் அப்படின்னு. அந்த நேரத்தில் இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி யார் இருக்கா? எலிசா இருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு? அவருக்கு ஞானத்தை, ஆண்டவருடைய தீர்க்கதரிசி அல்லவா, அவன் பள்ளியறையில் பேசுகிற வார்த்தைகள் கூட இவனுக்கு தெரியும், கர்த்தர் வெளிப்படுத்திடுவார். ஸோ அவன் இஸ்ரவேல் ராஜாவுக்கு ஆட்களை அனுப்பி, ராஜாவே இந்தந்த இடத்துக்கு போயிடாதீங்க, இந்தந்த இடத்துல சீரியாவின் ராஜா பாளையம் இறங்கி இருக்கிறான், எச்சரிக்கை, பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். உண்மைதானான்னு சொல்லி இவன் ஆள் அனுப்பி பார்த்தா அந்தந்த இடத்துல கரெக்டாக அநேக தடவை என்ன செஞ்சான்? தன்னை காத்து கொண்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. இது நிமித்தம் எதிராளிக்கு என்ன செஞ்சிருச்சு? தன்னுடைய இருதயம் குழம்பி போயிடுச்சு. என்னடா இது, நம்ம என்ன செஞ்சாலும் இவனை என்ன செய்ய முடியல, வின் பண்ண முடியலையே. அப்போ நம்ம இடத்துலேருந்து உளவாய் ரகசியமாக உளவு பாராட்டு, உளவா ரகசியமாக யாரும் சொல்கிறதுக்கு யார் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை ராஜாவே, அவன் குரூப்பில் ஒரு ஆள் சொல்கிறான், நான் ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலில் எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, நீ பெட்ரூமில் பேசின வார்த்தைகளை கூட என்ன சொல்லிடுவார், போய் சொல்லி கொடுத்துருவாரு. எல்லாம் சொன்ன உடனே அவர் எச்சரிக்கையாக தன்னை காத்துக்கொள்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா, அப்போ அவனை ஆள் அனுப்பி அவனை பிடிக்கணுமே அப்படின்னு ஆள் அனுப்பி பார்க்குறாங்க. தோத்தான்கிற இடத்துல இருக்கிறான்னு சொல்லி கேள்விப்படுறாங்க. அடுத்து 15வது வசனம் வாசிங்க. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து பார்க்குறான். பார்க்குறான், என்னென்னலாம் சுற்றி இருக்கான்ப்பா, பலத்த இராணுவம், குதிரைகள், அடுத்து என்னது, ரதங்கள் எல்லாம் சூழ்ந்திருக்குது, மலையை சூழ்ந்திருக்குது. அப்பொழுது
வேலைக்காரன் எலிசாவை நோக்கி பதறான், ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்யறது, இப்படி நம்மளை சூழ்ந்துட்டாங்களே, நம்ம எப்படி தப்பிச்சு போறதுன்னு. அடுத்துக்கு அவர் என்ன சொல்றாரு, அவர் கூலா பேசுறாரு பாரு, நம்ம தீர்க்கதரிசி. அதான் கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிற ஒரு தேவ மனுஷனுக்கு எந்த பயமும் வராது. ஹல்லேலூயா. நம்மளுக்கு நம்ம சுற்றி இப்போ வந்தால் கூட பயப்பட மாட்டோம். காரணம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். கூட பதில் சொல்கிறான் பாருங்க. இப்போ நம்ம கூட சில பேர் ஓடிடுவாங்க. பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அடுத்து ஒரு சின்ன குட்டி பிரேயர், பெரிய பிரேயர்லாம் இல்லை. கர்த்தாவே இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்தரணும். அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது எலிசா உடனே கர்த்தர் அவனுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கிறாரு. எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகள், ரதங்கள், அந்த மலை நிறைந்திருக்கு. கர்த்தர் அனுப்பிட்டார் பரலோகத்திலிருந்து. ஹல்லேலூயா. ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிற கர்த்தர். கர்த்தருடைய சத்தம் என்ன செய்யுமா, அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிற சத்தம். நம்மளுக்கு விரோதமாக சாத்தான் கொண்டு வருகிற ரதங்களை எல்லாம் கர்த்தர் என்ன செய்வாராம், நெருப்பினால் சுட்டரித்து போடுகிறார். ஹல்லேலூயா. அவன் தைரியமா சொல்றான், பார்க்கறான் மலை நிறைஞ்சிருக்குது. அப்போ இவனுக்கு அப்போ தில்லா தானே இருக்கும். அதான் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எத்தனை பேர், 1000 பேர் வரட்டும், 10,000 பேர் வரட்டும், அணுகாது. திருப்பி ஒரு ப்ரேயர் பண்ணுறான். இந்த ஜனங்களுக்கு, இந்த வந்திருக்கிறாங்களே இவங்களுக்கு கண்மயக்கம் இப்போ பிடிக்க வந்துட்டாங்க ஆண்டவரே, இவங்களுக்கெல்லாம் கண்மயக்கம் உண்டாகும், குருட்டாட்டத்தை பிடிக்க பண்ணுங்க ஆண்டவரேன்னு. அதே மாதிரி சாமி செய்கிறாங்க, கண்மயக்கம் உண்டாகும்படி செய்கிறாரு. அவங்க நோக்கி, இது வழி அல்ல, என் பிறகே வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்தில் என்ன சொல்கிறா, கரெக்டாக இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டுட்டு போயாச்சு, சமாரியாவுக்கு. என் பிறகே வாங்க, இது வழி அல்ல, நான் உங்களை வழி நடத்துகிறேன், நீங்கள் தேடுற மனுஷன் இடத்துல. சமாரியாவின் நடுவில் வந்து நிற்கிறாங்க. அப்போ அந்த ராஜா சொல்கிறான், என் தகப்பனே இவங்களை வெட்டிடலாமா, என்ன அப்படி என்ன இப்படி சொல்கிற, பெரிய விருந்து பண்ணி அவங்களை அனுப்பிவிடு, நீருடைய பட்டயத்தினாலும் வெள்ளினாலும் சம்பாதித்த ஜனங்களை வெட்டணும்னு சொல்கிறீரே, அப்படி சொல்ல வேண்டாம், பெரிய விருந்து பண்ணோம் அப்படின்னு. அவங்க நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. ஹல்லேலூயா. நம்மளுக்கு விரோதமாக வர்றவங்களை கர்த்தர் சமாதானமாக அனுப்பி விட்டுருவார். ஈசா கிட்ட வந்தாங்க, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். எதிராளிகள் வந்து சமாதானம் ஆயிட்டாங்க. அவனும் விருந்து பண்ணான், சமாதானமாக போயிட்டாங்க. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார். நம்மளுக்கு விரோதமாக எத்தனை பேர் வரட்டும், பயப்பட வேணாம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அடுத்தபடியாக சகரியா 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவிலே கூடும், மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதில் இல்லாத பட்டணங்கள் போல வாசஸ்தலமாகும். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து ஆமென். ஷைனி வாசிமா. சகரியா 2:3-4-5. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். அவனை அவர் நோக்கி, நீ ஓடி. இந்த வசனம் வந்து என் தம்பி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவன் சர்ச்சுக்குள்ளே போய்கிட்டு இருந்திருக்கான், அவனுக்கு பிரச்சனையோடு போய்கிட்டு இருந்திருக்கான், புதூர் சிஎஸ்ஐ சர்ச்சில். அப்போது இவனுக்கு நேராக அந்த வார்த்தை கடந்து வந்திருக்கு, நீ ஓடி இந்த வாலிபன் இடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஹல்லேலூயா வாசிங்கன்னு. எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும்
மதில் இல்லாத, ஏன்னா திரளான மனுஷங்க இருப்பாங்க, மிருக ஜீவன்கள் திரளாக இருக்கும். அதே மதில் இல்லாத பட்டணங்கள் போல எருசலேம் வாசஸ்தலமாகும். ஆனால் நான் எப்படி இருப்பேன் ஆண்டவர் சொல்கிறார். நான் அதற்கு சுற்றிலும், எருசலேமை சுற்றிலும், தன்னுடைய பிள்ளைகளை சுற்றிலும் ஆண்டவர் எப்படி இருப்பாராம்? அக்கினி சுவர். ஹல்லேலூயா. முள்வேலி போடுவாங்க இல்லையா, பயங்கரமாக பீங்கானெல்லாம் குத்தி வைப்பாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படி நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாராம்? நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அது நடுவில் மகிமையாக இருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி இருப்பார் சொல்லு செய்யுமா? எப்படி இருப்பார்? அக்கினி மதிலாக இருப்பேன் உன்னை சுற்றிலும். எப்படி இருப்பார் சொல்லு? உன்னை சுற்றிலும் எப்படி இருப்பார்? உன்னை சுற்றிலும் அக்கினி மதில். இப்போ எப்படி இருக்கிறார்? அக்கினி மதில். உன் நடுவில் எப்படி இருப்பார்? மகிமையாக இருப்பார் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. உன்னை சுற்றிலும் எப்படி இருப்பார் ஆண்டவர்? அக்கினி மதில். வாயை திறந்து அறிக்கையிடு. அக்கினி மதில். நம்மளை சுற்றிலும் அக்கினி மதிலாய் கர்த்தர் இருப்பார். எந்த சத்துரும் நம்மளுக்கு விரோதமாக வர முடியாது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. எது வந்தாலும் அக்கினி என்ன செஞ்சிடும்? சுட்டரிச்சு போட்டுரும். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அடுத்தபடியா இந்த ஒன்னே ஒன்று யார் சூழ்ந்து கொள்வாங்களாம்? சங்கீதம் 142:7. நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும். ஹல்லேலூயா. எனக்கு நீ தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. அவன் தாவீது ராஜா கேட்குறான், ஆண்டவரே நான் வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரோம். அந்த சங்கீதத்தை பாருங்கப்பா. நான் அந்த சங்கீதம் வாசி, முதல் 2 வசனம் வாசி. சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். நீங்க யாருக்கு முன்னாடிப்பா சஞ்சலத்தை ஊற்றுறீங்க? மனுஷங்க முன்னாடி போய் அழாதீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் சஞ்சலத்தை ஊற்றுங்க. கர்த்தருக்கு முன்பாக உங்கள் நெருக்கத்தை அறிக்கையிடுங்க. உங்கள் ஆவி, தாவீது ராஜா சொல்ல, என் ஆவி என்னில் தேங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். ஆவி தேங்குகிற வேலை உண்டு எல்லார் வாழ்க்கையிலையும். நம்ம கடந்து போகிற பாதையில் அம்மா அப்பா அறிய மாட்டாங்க, கணவர் அறிய முடியாது, பிள்ளைங்க அறிய முடியாது, நம்மளை நேசிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அறிய முடியாது. ஆனால் கர்த்தர் நம்முடைய பாதையை அறிந்திருக்கிறார். யோபு சொன்னார் அல்லவா, நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷன் அறிய மாட்டான்ப்பா. இப்போ நீங்கள் சொன்னால் எனக்கு ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன். ஆனால் கர்த்தர் அறிவார். கர்த்தர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். என் ஆவி என்னில் தேங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிற கர்த்தர். வலதுபுறமாய் என்னை கண்ணோக்கி பாருமையா. என்னை அறிவார் ஒருத்தர் இல்லை. என் கூக்குரலுக்கு செவி கொடும். நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன். என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். அவர்கள் என்னிலும் அதிக பலவான்களாக இருக்கிறார்கள். உங்களை துதிக்க முடியாமல் இருக்கிறேன். எனக்கு ஒரு காவல் இருக்கு, உங்களை துதிக்க முடியாம. கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன்னு சொன்ன தேவ மனுஷன் இந்த இடத்துல சொல்றான், உங்களை துதிக்க முடியாம நான் தடுமாறி கொண்டிருக்கிறேன். ஒரு காவல், சத்துரு ஒரு சிறையை வைத்திருக்கிறான். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். காவலுக்கு நீங்களாக்கிவிடும். எனக்கு நீங்கள் தயவு செய்வீங்க பார்த்தீங்களா? இப்போ என்னை யார் சூழ்ந்து கொள்வா தெரியுமா? அவருடைய பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வாங்க. கர்த்தர் ஒரு மனிதருக்கு தயவு செய்யும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் சூழ்ந்து கொள்வார்கள். துன்மார்க்க நம்ம சூழ்ந்து வரக்கூடாதுப்பா. யார் நம்ம சூழ்ந்து இருக்கணும்? கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தருடைய பரிசுத்தவான்கள். அது எப்போ நடக்கும்? கர்த்தர் தயவு செய்யும் போது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உடைய தயவுக்காய் நான் கெஞ்சுகிறேன். உங்கள் முகத்தை எனக்கு மறையாதீங்க ஆண்டவரே. உடைய கோபம் ஒரு நிமிஷம், உடைய தயவோ நீடிய வாழ்வு. அது நீடிய வாழ்வை கொடுக்கும். இப்போ என்னென்னலாம் சூழ்ந்து கொள்ள நம்ம பார்த்தோம். கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதித்து காருண்யம் என்னை கேடகத்தினால் என்னை சூழ்ந்து கொள்வீர். 2வது நம்ம பார்த்தோம், உடைய இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். 3வது பார்த்தோம், அவருடைய கிருபை கர்த்தரை நம்பியிருக்கிற ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளும். 4வது நம்ம பார்த்தோம், கர்த்தருடைய தூதர்கள் நம்மை சூழ்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய தூதர்கள் நம்மை சூழ்ந்து கொள்வார்கள். 5வது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுற்றி அக்கினி மதிலாய் இருப்பார். 6வது, நீதிமான்கள் நம்மை சூழ்ந்து கொள்வார்கள். 2வது நம்ம பார்க்க போகிறோம். முதல் பாயிண்டில்
சூழ்ந்து கொள்ளும் காருண்யம், ரெண்டாவது இழுத்து கொள்ளும் காருண்யம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏனென்றால் எரேமியா 31:3 பாப்பா. கர்த்தர் எனக்கு தரிசனை ஆனார் என்பால் ஹல்லேலூயா. ஆண்டவர் எதனால் இழுத்து கொள்றாரா? என் பிள்ளை எவ்வளோ சொன்னாலும் பைபிள் வாசி ஜோமனு சொன்னால் சில என்ன கேட்க மாட்டேங்கிறாங்க, கேட்குறாங்களா? ஆனால் ஆண்டவர் இழுத்துட்டாருன்னா ஒழுங்காக வந்துடுவீல்ல? வந்துருவியா வர மாட்டியா? லெஃப்ட் ரைட் போட்டு வந்துடுவேன், நான் சொல்லாமலே வந்துடுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி இழுக்க போகிறார்? நம்ம பிள்ளைங்களை பூக்குட்டி இழுக்க போகிறார். டிவைன் ஷைனி பூக்குட்டி எல்லாம் இந்த குட்டீஸ், தம்பி தங்கச்சி தம்பி, ஆண்டவர் எதனால் உன்னை இழுக்க போகிறாரு? சொல்லுமா? காருண்யத்தால், பாசத்தால் உன்னை இழுக்க போகிறார் அவர்கிட்ட. ஆமென். அநாதி சிநேகத்தால் சிநேகித்த கர்த்தர் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறார். காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறார். மகனே மகளே, காருண்யத்தால் 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 மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவருக்கு எப்படி இழுக்கணும்னு தெரியும். என்னை இழுத்து கொள்ளோ ஓடி வந்திடுவோ, என்னை இழுத்து கொள்ளோ ஓடி வந்திடுவோ, அறைக்குள் அழைத்து செல்லோ கண்டு களி கூறுவே, அறைக்குள் அழைத்து செல்லும் கண்டு களி கூறுவே. உமக்கே சோஸ்திரம், உமக்கே சோஸ்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோஸ்திரம், உமக்கே சோஸ்திரம், உமக்கே சோஸ்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோஸ்திரம். அறைக்குள்ள யார் அழைச்சி சொல்ல போறாரு? நம்மளை. ஒரு மணவாளன் கையை பிடிச்சி, பூக்குட்டி எப்படி எடுத்துட்டு போறாரு? ஏசப்பா உன் கையை பிடிச்சி யார் அறைக்கு இழுச்சிட்டு போறாரு? ராஜா என்னை தம்முடைய அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அந்த உன்னத அனுபவம் நமக்கு உண்டானது போல நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் உண்டாகணும். எவ்வளோ பெரிய பாக்கியம் யோசித்து பாருங்க. எங்கள் அப்பா என் ஆத்தும நேசர் என்னை கரத்தை பிடிச்சி அவருடைய அறைக்கு அழைத்து கொண்டு போனாராம். நான் அவரை பார்த்து கலிகூர்ந்து மகிழுவேன். உமது நேசம் திராட்சை எந்த நேசமோ முட்டை. எங்கள் அப்பா நேசத்துக்கு முன்னாடி என்னை யாரெல்லாம் ரொம்ப நேசித்தாங்களோ, என் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக நேசிச்சிருக்கலாம், எங்கள் அம்மா அப்பா, என் அன்பு கணவர், என் பிள்ளைங்க, எல்லா நேசமும் அந்த நேசத்துக்கு முன்னாடி ஈடு இணையில்லாத நேசம், அநாதி சிநேகம், விலை மதிக்க முடியாத அன்பு. இந்த உலக மனிதர்கள் நேசிப்பாங்கன்னா ஒரு காரணம் உண்டு. என்கிட்ட ஏதோ இருந்தால் நேசிப்பாங்க, ஒன்றுமில்லைன்னா நேசிக்க மாட்டாங்க. ஆனால் நான் ஒன்றுமில்லைன்னு தெரிஞ்சும், மோசமானவன் தெரிஞ்சும் மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்தார், உங்களையும் இழுத்தார். நான் ஓடி வர்றது ஒரு ஆளால் அல்ல, ஒரு ஆளாக வரப்போகிறேன். என்னை இழுத்துக்கொள்ளும் அந்த வேர்டை பார்த்தீங்களா? சாம் ஜமத்ரா அங்கிள் ஒரு அதில் எழுதியிருந்தாங்க ஒரு மெசேஜ், ஒரு புக்கில். நான் வாலிப வயசில் வாசித்தேன். அந்த அப்போ தான் நான் கவனித்தேன், உமக்கு பின்னே ஓடி வருவேன்னு போடலை. என்னை கூட்டு வந்தா ஒரு கூட்டத்தை நான் கூட்டி வருவேன், ஓடி வருவோம். எங்கள் அப்பா அறைக்குள்ள போகும்போது நான் ஒத்தையாக வரமாட்டேன். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமையுள்ளவள், அவள் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது. சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவின் அரமனையிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவர்கள் களிப்போடும் மகிழ்ச்சியோடு வந்து ராஜா அரமனைக்குள் பிரவேசிப்பார்கள். ஹல்லேலூயா. அவங்க சித்திர தையலாடை எனக்கு வேணும் ஆசைதான். நிறைய ஊசி எனக்கு போடப்படும். சாதாரண வஸ்திரம் போனால் சாதாரண சிலுவையாக இருக்கும். நிறைய பாடுகள் வருதாப்பா, உனக்கு சித்திர தையலாடை ரெடியாகிட்டு இருக்கு. சித்திர தையலாடை வேணுமா? ஆசைதான். பல வர்ண வஸ்திரம் வேணுமா? நிறைய என்ன குத்தணும்ல, ஊசி குத்தப்படும். உபத்திரவத்தின் குகையிலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். மகா வறட்சியான தேசமாகிய வனாந்திரத்திலே உன்னை அறிந்து கொண்ட கர்த்தர். ஆனால் அதில் என்ன தனியாக
மாட்டார் ஆண்டவர். தானியேலை தனியா விட்டாரா? சிங்கக்கெபியில் நான் இருந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அல்லேலூயா. சிங்கக்கெபியில தூக்கி போடட்டுமே, எல்லா சிங்கம் வாயை மூடி கட்டி போட்டுருவார். எல்லா சிங்கம் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கும். அல்லேலூயா. நானும் நீங்களும் ஆராதிச்சுக்கிட்டு இருப்போம். அது சத்தத்தை அது காது கேட்கும். அப்படிதான் நடக்க போகுது புதிய வடத்தில். ராஜாவின் கோபம் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு மேல விரோதமாக வேறுபட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சூப்பரா கொஸ்டின் கேட்கிறான். உங்களை என் கைக்கு தப்பு வைக்க போகிற தேவன் யாரப்பா? தேவன் யார்? இந்த காரியத்தை குறித்து நாங்கள் உமக்கு ராஜாவாகிய உமக்கு உத்தரவு சொல்ல அவசியம் இல்லை. எங்கள் தேவன் இந்த எரிகிற அக்கினி சூளைக்கு தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படி விடுவிக்காமல் போனாலும் ஹல்லேலூயா, நம்ம என்ன சொல்லுவோம்? நீர் இதை செய்தால் நீர் என்னுடைய தேவன், செய்யாவிட்டால் நீர் என்னுடைய தேவன் இல்லை. அப்படிலாம் அவங்க சொல்லலை. விடுவிக்காமல் வல்லவராய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். He is an almighty Lord. அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்று ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது. அவ்வளோ சூப்பராக பதில் சொல்ற. ராஜாவுக்கு முன்னாடி நின்று தெரிந்திருக்கட்டும், நான் பணிய மாட்டேன், உண்மையும் பணிய மாட்டேன், நீ நிறுத்தின சிலையும் பணிய மாட்டேன், என்னன்னாலும் செய். சொல்ல முடியுமா? 7 மடங்கு அக்கினி சூளை, 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு நடக்கின்றார். 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு நடக்கின்றார். எக்காலமும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம், பக்கபலம் பாதுகாப்போம், இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். ஹல்லேலூயா. அப்பா வருவார் ஐயா. எரிகிற அக்கினி சூளையில தூக்கி போடட்டும், போடு. எங்க அப்பா அதை ஏர் கண்டிஷனா மாத்திடுவாரு. ஹல்லேலூயா. 7 மடங்கு என்ன 14 மடங்கு எரிகிற அக்கினி சூளையோட பிசாசு வரட்டும். எனக்கு விரோதமாய் உங்களுக்கு விரோதமாய் வருகிற சாத்தான் கொண்டு வருகிற ரதங்களை கர்த்தர் நெருப்பினால் சுட்டெரிப்பார். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பொட்டாது. அக்கினியின் மனங்கூட வீசலையா. தூக்கி போட்டவன அப்பா கரத்துல ஏந்திட்டார் ஐயா. கைகோர்த்து ஒரு இதில் போட்டு ஒரு இதில் சொன்னாங்க. ஒரு தேவ மனுஷன் நடனம் ஆடினார்களாம் தேவகுமாரனோடு இணைந்து. அப்பா வந்துட்டார் சிரிச்ச முகத்தோடு, மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறவர். சீறி வரும் புயலினிலே இருக்கிறியா? சீறி வரும் புயலினிலும் கர்த்தாவே உங்க சிரிச்ச முகம் தெரியுதையா கர்த்தாவே. மாறி வரும் வாழ்வினிலும் கர்த்தாவே உங்க மலர்ந்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. உங்க மலர்ந்த முகம் தெரியும். ஹல்லேலூயா. ஸ்தேவானுக்கு விரோதமா பல்ல கடிச்சாங்க. பெரிய பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். பவுலையா கூட ஒரு பிரசங்கம் பண்ணாரான்னு எனக்கு தெரியல. அதில் பார்த்தீங்கன்னா 2-3 பேஜ் எழுதப்பட்டிருக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கையில். அவ்வளோ பெரிய பிரசங்கம் பண்ண கர்த்தர் கிருபை கொடுத்தார். எதிராளிகள்லாம் பார்க்குறாங்க, முகம் கண்ணோக்கமாக பார்க்குறாங்க. ஸ்தேவான் முகம் தேவதூதன் முகம் போல இருக்கு. ஆனால் இவன் எரியும் போது இவன் யாரை பார்த்தான் தெரியுமா? பல்ல கடிக்கிறவங்களை பார்க்கல, ஹோலி ஸ்பிரிட்டால் நிரப்பப்பட்டு அப்படி மேலே வானத்தை அண்ணாந்து பார்க்குறான். எதிராளிகள் உங்களை பல்ல கடிக்கிறாங்களா? நீங்கள் வானத்தை அண்ணாந்து பாருங்க. அவன் யாரை பார்த்தானா? தேவனுடைய மகிமையை பார்த்தான். பிதாவின் வலது பார்சத்திலே கர்த்தர் நின்று கொண்டு இருந்ததை பார்த்தான். அப்பா எனக்கா நீ உள்ளே போகிற, உங்களுக்கு யாரும் விஷ் பண்ணலையா, வணக்கம் போடலை, நீங்கள் கவலைப்படலாம். அப்பா எழுந்து நின்னாரையா. இதை விட என்னையா கனம் வேணும்? என்ன வரவேற்கிறதுக்கு இந்த உலகம் என்னை கனம் பண்ணாமல் இருக்கலாம். தேவன் எழுந்து நின்றார் ஐயா. தெய்வம் எழுந்து நின்றதப்பா. தெய்வம் எழுந்து நின்றது. எனக்காக குரல் கொடுக்க ஒருத்தர் குரல் கொடுக்க வேணாம், மன்னிச்சிரு. அவன் என்ன சொன்னான்? முழங்கால் படிக்கிட்டு
பிதாவே என்னுடைய ஆவியை ஏற்றுக்கொள்ளும், இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதீரும். அதுக்கு பதில் கிடைச்சதா? பெரிய ஊழியக்காரன் அவன் என்ன செஞ்சான்? சவுல் பவுலாய் மாறினான். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தேவகுமாரன் எழுந்து நின்றார் வரவேற்பதற்கு. பரலோகத்தில் அவரே எழுந்து நின்றா பரலோகமே எழுந்து நின்றுருக்கும். என்ன வரவேற்பு ஸ்தேவானுக்கு! என்ன வரவேற்பு! இந்த உலகம் வரவேற்கல, எனக்கு கனம் பண்ணல, என்னை அசட்டை பண்ணதுன்னு நினைக்கிறியா? உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடிகளை பணிவார்கள். உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். வருவாங்க ஐயா, உன்கிட்ட வருவாங்க. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் உன்னை நான் இழுத்தேன். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஓசியா 11:4. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவர்கள் போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். எப்படி இழுத்தாராம்? அந்த காரணியம் நம்ம இழுத்துக்கொள்ளும். நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க, ஆனால் அப்பாட்ட கேட்க வேண்டியதான். ஆண்டவரே, என் பிள்ளைங்களை மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் உம்மண்டை இழுத்துக்கொள்ளுங்கப்பா, உம்மண்டை இழுத்துக்கொள்ளுங்கப்பா. யோசேப்பு தன் குமாரர் இருவரையும் தன் அப்பாவுடைய முழங்கால்கள் நடுவே வைத்து பின்னிட பண்ணி அவனும் தரை மட்டும் தன் தகப்பனை என்ன செஞ்சானா? பணிந்து வணங்கி, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கன்னு சொன்ன மாதிரி நம்முடைய பிள்ளைங்களை யாருக்கிடையில் வந்து வைக்கணும்? நம்முடைய அப்பாவுடைய முழங்கால்களின் முன்னாடி. ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தில் வைத்து, அடே என் குழந்தைகளை ஆசீர்வதிங்கப்பா, உங்கள் பாதத்தில் நான் வைக்கிறேன், யோசிப்பு வைத்த மாதிரி. ஹல்லேலூயா. அந்த காருண்யம் நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யும்? இழுத்து கொள்ளும். மூணாவது, அந்த காருண்யம் உன்னை என்ன செய்ய போதான்? பெரியவனா மாற்ற போகுது. கடைசியா சங்கீதம் 18:35. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஹல்லேலூயா. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும், ரட்சிப்பும் ஒரு கேடகம் எனக்கு தந்தீங்கப்பா. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்கிக்கிட்டு இருக்கு. உம்முடைய காருண்யம் என்னை எப்படி மாற்ற போகுது? பெரியவனாக்கும். என் படிப்பு, என் திறமை, அது என்ன பெரியவனாக்குன்னு சொல்லாது. என் பிள்ளைக்கு திறமையே கூட இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உங்கள் காருண்யம் என் பிள்ளைய என்ன செய்யட்டும்? பெரிய ஆளாக மாற்றட்டும். ஆண்டவரை பெரியவனாக மாற்றட்டும், பெரிய ஆளாக மாற்றட்டும். எது மாற்றும்? சொல்லு பேபி. ஒன்று எது உன்னை பெரிய ஆளாக மாற்றும்? உம்முடைய காருண்யம். சொல்லு, வாயை திறந்து அறிக்கையிடு. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். எல்லாருக்கும் ஆசை தானே பெரிய ஆள். எப்போ நீ குட்டியாகவே இருக்க போறியா? சின்னாளாக இருக்க போறியா? ஆண்டுடைய கரத்தில் அடங்கியிரு. சின்ன ஆள் தான் நம்மளாம், ஆனால் சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், கிரேட் நேஷனாக மாற்றுவேன். நீ ஹோலி நேஷன், உன்னை பெரிய நேஷனாக மாற்ற போகிறேன், பெரிய ஜாதியாக்குவேன். உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். thou shall be a blessing. நீ மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்க போகிற. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். அறிக்கையிடு. நம்பிக்கை இல்லைனாலும் என் பிள்ளை சேட்டை பண்ணுதா? அறிக்கையிடுவோம். என் பிள்ளைகள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாங்க, வற்றாத நீரூற்றை போல இருப்பாங்க. அநேகருக்கு ஆசீர்வாத நீரூற்றாய் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் மாற்றுவார். ஆமென். முதலாவது நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம்பா? முதலாவது கர்த்தாவே, நீர் என்னை ஆசீர்வதித்து காருண்யம் என்னை கேடகத்தினால் என்னை சூழ்ந்து கொள்வே. காருண்யம் என்னை சூழ்ந்து கொள்ளும். ரெண்டாவது நம்ம பார்த்தோம், காருண்யம் என்னை இழுத்து கொள்ளும் அவரண்டை. அது எப்படி பார்த்தோம்? மனுஷரை அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன். இழுத்து கொள்ளும் காருண்யம். மூணாவது பெரியவனாக்கும் காருண்யம். உன்னுடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் உங்களை சொல்லு பார்ப்போம். 3 காருண்யம் சொல்லு. காருண்யம் என்ன காருண்யம்? காருண்யம் பேர் என்ன தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? காருண்யம் என்னது? சூழ்ந்து கொள்ளும் காருண்யம். சொல்லு. காருண்யம் என்ன சொல்லு? சூழ்ந்து கொள்ளும் காருண்யம். ரெண்டாவது காருண்யம் இழுத்து கொள்ளும் காருண்யம்.
மூணாவது பெரியவனாக்கும் காரியம். அந்த 3 காரியங்களை புதிய வருஷத்தில் ஆண்டவர் செய்ய போறார். ஆமென். அவருடைய காருண்யம், பாசம், நேசம் எல்லாம் நம்மளை சூழ்ந்து பாதுகாக்க போகுது. ரெண்டாவது, அந்த காருண்யத்தால் கர்த்தர் நம்ம மண்டே அவருடைய சமூகத்தில் நம்ம இழுத்துக்கொள்ள போறார். மூணாவது, அவருடைய காருண்யம் நம்மை பெரியவனாய் மாற்றப் போகிறது. ஆமென். ஆவியானவர் தாமே இந்த வேத வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கை பாட்டு பாடலாமா?